ஹலோ பியூட்டிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை வந்து ஃபுல்லா நல்லா பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பேக் தான் வந்து பார்க்க போறோம். இந்த பேக் வந்து உங்க ஸ்கின்னை நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிக்மெண்டேஷன் இருந்தாலும் சரி, அண்ட் டேன் இருந்தாலும் சரி, அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா ஈவனா மாத்தி கொடுக்கறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பேக்க நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணும்போது, உங்க ஸ்கின் டோன்ல வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். உங்க நார்மல் டோன்ல இருந்து எக்ஸ்ட்ரா டோன் வந்து அதிகரிக்கிறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப அந்த பேக்க வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு வந்துரலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த பேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு பாத்திரம் வந்து எடுத்துக்கோங்க. அதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கிராம் ஃப்ளவர் வந்து எடுத்துக்கோங்க. இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து காஃபி பவுடர் வந்து எடுத்துக்கோங்க. காஃபி பவுடர் வந்து எந்த பிராண்டா வேணா இருக்கலாம். உங்கள்ட்ட எந்த பிராண்ட் கையில அவைலபிள் இருக்கோ அத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது கூட வந்து ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு வந்து பால் வந்து எடுத்துக்கிறேன். காய்ச்சாத பால். உங்கள்ட்ட காய்ச்சின பாலே இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க அதே கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம அடுப்புல வச்சு ஹீட் பண்ண தான் போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பொடியோட கட்டி வந்து இல்லாத அளவுக்கு வந்து பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறமா அடுப்புல சிம்ல வச்சு இந்த மாதிரி நீங்க வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒரு கிரீமி டைப்புக்கு வரும்போது நீங்க இதை வந்து ஆஃப் பண்ணிருங்க. ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க. அது இந்த பேக் வந்து அப்படியே கட்டியாக ஆரம்பிச்சிடும். கட்டி ஆயிடுச்சுன்னா உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்றதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால வந்து கிரீம் டைப் வரும்போதே நீங்க ஆஃப் பண்ணிட்டு கூல் டவுன் பண்ணிக்கோங்க. இப்ப பேக் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்ப இந்த பேக் என்னோட ஃபேஸ்லயே நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க. இப்ப அந்த பேக்க என்னோட ஃபேஸ்லயே நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்ப இந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லா நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பேக்க வந்து நீங்க உங்க ஃபுல் பாடிக்கும் கூட நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த பேக்க எடுத்து உங்க ஃபேஸ் அண்ட் பாடின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே வந்து நீங்க ஈவனா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பேக்க வந்து நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்க ஸ்கின்ல வந்து பயங்கர சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். உங்க ஸ்கின்னோட டோன் வந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். உங்க ஸ்கின் வந்து ஈவன் டோனா மாறுறதுக்கும் வந்து இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு எங்கேயாவது ஹெவியான பிக்மெண்டேஷன் இருந்தாலும் அந்த பிக்மெண்டேஷனையும் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதில நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து கடலை மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். கடலை மாவு வந்து நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும். அதே நேரத்தில நம்ம ஸ்கின்னுக்குள்ள போய் டீப்பா கிளீன் பண்ணி நம்ம ஸ்கின்ன வந்து கிளியராவும் மாத்தி குடுத்துரும். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து காஃபி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். காஃபி பவுடர் வந்து நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். நம்ம ஃபேஸ் அண்ட் பாடின்னு சொல்லி எந்த இடத்துல பிக்மெண்டேஷன் இருந்தாலும் அந்த பிக்மெண்டேஷன் எல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து ஈவன் டோனா மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த காஃபி பவுடர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து பால் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பால் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா கிளியராகவும் வச்சுக்கிறோம். டீப் கிளீனிங் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த பால் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேக்கை வந்து நீங்கள் சும்மாவேவும் பண்ணலாம். பேக் மாதிரி மிக்ஸ் பண்ணி அப்ளையும் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் பாயில் பண்ணி அப்ளை பண்ணும்போது இன்னுமே வந்து உங்களுக்கு எஃபெக்டிவான ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். இந்த பேக்கை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இப்ப என்னோட ஃபேஸ வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஸ்கின்ல வந்து இன்ஸ்டன்ட்டாவே ஒரு லைட்டான பிரைட்னஸ் வந்து தெரியுது. இந்த பேக்க நீங்க வந்து ரெகுலரா யூஸ் பண்ணும்போது, உங்க ஸ்கின்ல வந்து ரொம்ப நல்ல சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பேக்க வந்து உங்க ஃபுல் பாடிக்கும் கூட நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணும்போது உங்க ஃபுல் பாடியுமே வந்து நல்லா ஈவனா மாற ஆரம்பிக்கும். இந்த பேக்க வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வாங்க. டெய்லி உங்களால யூஸ் பண்ண முடியல அப்படின்னாலும், ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது யூஸ் பண்ணுங்க. அதாவது வாரத்துக்கு 3 நாள் மட்டுமாவது நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. இந்த பேக் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு குடுக்கும். கண்டிப்பா இந்த பேக்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும், மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு அப்படியே லைக்கும் குடுத்துருங்க. See you next video. Take care. Bye bye.